இது ஒரு கோடை காலம். இந்த கோடை காலத்துக்கு சாரு அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கான். என்னடா பேராண்டி இவ்வளவு காலைல யாருக்காக காத்துட்டு இருக்கா? அதுவா தாத்தா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முகில் சபரி 2 பேரும் வருவாங்கல்ல, அவங்களுக்கு சொன்னதான் காத்துட்டு இருக்கேன். அடா ஆமா இல்ல, மறந்தே போயிட்டேன் பாரு. இந்த கோடைகால விடுமுறை வந்தா அந்த பசங்க உன்னை பார்க்காம இருக்க மாட்டாங்களே. சரி சரி வரட்டும். டே சாரு, டே முகில் சபரி, ஏன்டா இவ்வளவு நேரம்? உங்களுக்காக எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்க தெரியுமா? சரி வாங்க, என்ன விளையாடலாம்? நாம நொண்டி விளையாடலாமா? டே நொண்டி வேணாண்டா, கண்ணாமூச்சி விளையாடலாம். வாங்க கண்ணாமூச்சியே விளையாடலாம். இப்படி பேசிட்டு 3 பேரும் கண்ணாமூச்சி விளையாடினாங்க. டே போதும்டா, சலுப்பா இருக்கு, வேற விளையாடலாமா? டே என்கிட்ட ஒரு யோசனை இருக்குடா. என்ன யோசனை? நம்ம வேற ஊர்குளத்துல போய் மீன் பிடிக்கலாமா? ஆமாடா சாரு, மீன் பிடிக்க போலாமா? செம்ம ஜாலியா இருக்கும். போலாம். ஆனா எங்க தாத்தாட்ட நான் கேட்கணுமே, நான் எப்படி வர்றது? அவர் என்னை விடமாட்டாரே. என்ற பசங்களா என்னாச்சு? இங்க வாங்க, ஆளுக்கு ஒரு இளநீ குடிச்சிட்டு போவீங்க. வெய்ய எப்படி அடிக்குது பாரு. 3 பேத்துக்கும் தாத்தா இளநீ வெட்டி கொடுத்தாரு. ஆமா பசங்களா, என்ன முன்ன கூசு கூசுன்னு பேசிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம்? ஆட சொல்லுங்க பசங்களா, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை தாத்தா, நம்ம ஊர் குளம் இருக்குல்ல, அங்கே மீன் பிடிக்க போகலாமான்னு பேசிகிட்டு இருந்தோம். ஆட இதுதான் விஷயமா? இதை சொல்கிறதுக்கு என்ன சந்தோஷமான விஷயம் தானே. உங்கள் மாதிரி வயசில் தான் இந்த மாதிரி சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கோணும், இல்லைன்னா முடியாது. சரி, யார் யார் போகிறீங்க? நாங்கள் 3 பேரும் தான் தாத்தா. இதுதான் உங்ககிட்ட இருக்க தப்பு. பெரியவங்க பாதுகாப்பு இல்லாமல் எங்கேயுமே போகக்கூடாது. அது தப்பு இல்லை. அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும். அப்போ போக வேணாமா தாத்தா? ஆட அப்படி சொல்ல வரல கண்ணு. பெரியவங்க அனுமதி இல்லாமல் எந்த விஷயத்துலையும் போகக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சின்ன பசங்கள்ல, உங்களுக்கு என்ன மீன் தானே பிடிக்கணும். நாளைக்கு நானும் வரேன், போகலாம், ஒட்டுக்கா மீன் பிடிக்கலாம். தாத்தா நிஜமாலுமே தான் சொல்கிறீங்களா? நீங்களுமா வரீங்க? ஆமாம் நானும் வரேன். ஆனால் ஒன்று, இனிமேல் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க, சரியா? சரிங்க தாத்தா, சரிங்க தாத்தா. எல்லாம் தயார் பண்ணுங்க பசங்களா, நாளைக்கு நேரமாக போகணும்ல.